ஏ காய்ஸ் இன்றைக்கான அனிமே வந்து ஸ்வாட் அப்கமிங் ஓகேங்களா. செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரி காய்ஸ், ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ, அதாவது கேட்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சு ஓகேங்களா, அதனால் என்னால் வாய்ஸ் கொஞ்சம் பேச முடியல ஓகேங்களா. இன்றைக்கி ஓரளவுக்கு என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நான் பேசியிருக்கேன். ஏன்னா மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறேங்க ஓகேங்களா, நான் வந்து அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அண்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த குட்டி பையன் வந்து அந்த இல்யூஷன் வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அந்த தாத்தாவை பார்த்து பயந்துட்டு குடுன்னு ஓடிடுறான். அப்போ அந்த கரெக்டு பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து இவனை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வில்லத்தனமாக ஒரு விஷயம் பண்ணுறான். என்ன பண்ணுறேன்னா, என்னோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அமைதியாக வந்து வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கான். அந்த டைமில் வந்து அந்த காட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் கீல்லேருந்து வந்தாங்களா, அவங்க வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு வராங்க. இந்தமாதிரி வந்து உனக்கு சில விஷயம்லாம் தெரியும்ல, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நடத்துக்கணும், இந்தமாதிரி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்தமாதிரி வந்து சில பேரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிட்டு வந்திருக்காப்புல. அந்த சீனில் வந்து உனக்கு சில விஷயம்லாம் புரியும்ல, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும், பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அதாவது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா. அது வந்து எதுக்காக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு புரியல, ஆனால் ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து வாங்க இப்போ அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் சொல்லிவிட்டு நடந்து வராங்க. நடந்து வர சொல்ல அவன் வந்து கேட்குறான், எனக்கு என்ன கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்ல, என்ன ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் யாருன்னு தெரியும் இல்லை, சும்மா அப்படி பேசாத சொன்னேனே. சிஸ்டர் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க கூட வந்தேன், நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல அதனால தான் அவங்க கூட வந்தேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க அப்படி சொல்ல இவங்களுக்குலாம் ஏதோ காமெடி பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி வந்து ஒரு ரெண்டு பேர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால, அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனு, அவங்கள கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பான். இந்த பொண்ணு நினச்சிட்ருக்கோம், இவனை நம்பலாமா வேணாமா அப்படி சொல்லி நினச்சிக்கலாம். நம்ம அந்த செகண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டோடனே அவனை பார்த்தோன்னே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவன் அந்த மீன் அவங்க சொல்ல பார்த்தவன் தான் அப்படி சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டு நம்ம ஹீரோவும் பார்ப்பான். இவங்க ரெண்டு பேர் எதுக்கு நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ வந்து நடந்து போவான். அப்போ ரெண்டு பேரும் ப்ரோ நில்லு ப்ரோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவனுக்கு என்னடா வேணும், என்ன ஏன்டா ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்ல இந்த தாத்தா வந்து ஏதோ சீக்கிரட்டாக ஏதோ பண்ணுறாரு போல். நம்ம ஹீரோவை என்ன பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருப்போம். அந்த சீன் வந்து அந்த தாத்தா ஏதோ வில்லத்தனமாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அவன் சொல்லுவான் அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கில், அதை ஃபோர்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுறான். அந்த ஸ்கில் வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து அட்டாக் ஆகிடுது. ஹீரோக்குள்ளே ஏதோ சம்திங் ஏதோ ஆகுது. அவன் ஒரு தலையை பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக நின்றுறான் ஓகேங்களா. அந்த சீனில் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து பக்கத்தில் வந்துடுறான். இவன் பார்க்குறான், இவங்களை வச்சுட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுமாதிரி இந்த சிஸ்டருக்கு வந்து ஹெல்ப் வேணுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் நானா அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்ப்பா. அப்போ வந்து அந்த பொண்ணு கேட்கும், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேரோடைய பேர் சொல்கிறேன், அது வந்து யாருன்னு எனக்கு தெரியணும், அதுக்கு வந்து இந்த கிஃப்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் அவங்க யாரும் தெரியாது அப்படி சொல்லிட்டு வந்து இவன் உள்ளே போயிடுவான். அந்த டைமில் மேலே இருக்கவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் அப்படி சொன்னவனே ஓகே எனக்கு யாருக்கு தேவைன்னு சொன்னேன். அந்த பொண்ணு எனக்கு தான் தேவை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஓகே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்பான். உங்களுக்கு தானே இந்த ஜெட் பென்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லும். ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை பண்ணால் அதை வாங்கி வச்சுப்பான். மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோடனே இவன் பண்ணுவான், பார்க்கலாம்பா இதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு சொல்ல. அந்த பொண்ணு வந்து தம்பி இவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீ மிஸ் பண்ணிட்டா தம்பி அப்படி சொல்லிட்டு சொல்லும். அந்த ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்குறான். அந்த பொண்ணை வந்து லைட்டாக கூப்பிட்டான், ஜஸ்ட் வந்து ஆஸ்க் பண்ணால். அப்போ வந்து ஒரு ஏதோ சம்திங் மெரிச்சிருச்சு ஓகே. அந்த டைமில் வந்து பக்கத்தில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சரியான காண்டாயிடுச்சு. இவன் இந்த புறம்போக்கு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் அடிக்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுமாதிரி வந்து அடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதை அப்புறம் தான் இந்த ரூல்ஸ்லாம் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சொல்லுவான். இது மாதிரி அவனை அடிக்காத, அடிச்சேன்னா நம்ம ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டானது, அப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொன்னோன்னே ஓகே விட்டுருவாங்க. ஓகே அந்த கேரக்டர் பையன் இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பான், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே ஸ்கில் வந்து கொடுத்துருப்பான். இங்கே வந்து ரெண்டு பேரும் மிரட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் எதனா பண்ண உனக்கு கொலை பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மிரட்டிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்ப திரும்ப நான் வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காலடி வச்சு உள்ளே போவான். அந்த சீன் பார்த்தா திரும்ப தாத்தா இந்த விளையாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் ஆரம்பிச்சிருவான். ஹீரோக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அவன் வந்து அப்படியே அந்த பொண்ணை நோக்கி போயிட்டு அந்த பொண்ணோடைய ஹேண்டை பிடிச்சி சிஸ்டர் ஓல்டு சிஸ்டர் அது சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சரி காண்டாயிடும்.
இதுமாதிரி வந்து அந்த பொண்ணு பார்க்கும் கையேறான்னு சொல்லிட்டு லைட்டாக சொல்லும். அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு செம காண்டாயிடும். இந்த பைத்தியக்காரங்களாம் என் கையை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரியான காண்டாயிட்டு அட்டாக் பண்ணது போவோம். பக்கத்தில் இருந்தால் தடுத்துட்டு இருப்பான், வேணாம் அது நம்ம ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிவிடும். அந்த டைமில் நம்ம ஹீரோக்குள்ள இருக்க சம்திங் ஏதோ பவரானது வந்து பிரேக் ஆகிடும். ஓகேங்களா, அதோடைய கனெக்ஷன் வந்து பிரேக் ஆன மாதிரி காமிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான், ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரியாக்ஷனே வர மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் இருக்க இன்னும் அதுக்கு மேலே இன்னாடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரியாக்ஷன் அந்த மாதிரி ஆகிடும். அங்கே இருக்க அந்த பொண்ணும் முழிக்கும், என்னடா பண்ணிட்டாங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ, அந்த டைமில் ஒரு இலை வந்து ஹீரோ கையில் வர்ற மாதிரி வந்து பறந்து அந்த விக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய்டும். அந்த இடத்துல நம்ம வாத்தியார் நின்றுட்டு இருப்பாப்புல. அந்த வாத்தியார் கூட நிறைய இலை இருக்கும், அந்த இடத்துல போய்டும். அப்போ நம்ம வாத்தியார் வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான், சம்திங் ஏதோ நினச்சி பார்த்துட்டு சொல்ல அவனுக்கு மைண்டுக்குள்ளே போனோடனே அந்த அவனோட சிட்டி இருக்கும்ல, அந்த சிட்டியில் எவ்வளோ ஆறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அந்த ஆறா பார்க்கறதுக்கே வெறித்தனமாக இருக்கும். அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து படுத்துட்ருக்கான், இந்த மாதிரி கீழே அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட சொல்லுவோம். ஓகே நம்ம பிஸ்னஸ் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவான். போச்சா இன்றைக்கான ஃபன்னே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்து ஏதோ சம்திங் ஏதோ பவர் மாரி அது கண்ணில் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஹீரோக்கு வந்து எங்கே பவர் கிடச்சிட்ருக்கோம். ஓகே, அவனுடைய மெர்டியன்ட் வந்து வீக்காக இருக்குன்னு பார்த்தோன்னே அந்த அவன் இன்னொருத்த பக்கத்தில் இருந்தால அவன் வந்து அந்த பொண்ணை பார்த்துருவான். அந்த பொண்ணு அந்த நேரத்தில் ஷாக் ஆகிடும், இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு பயந்துடும், உண்மையாக கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து ட்ரீயை காமிப்பாங்க. அந்த ட்ரீலேருந்து ஒரு இலை வந்து பிரிச்சுட்டு வரும். ஓகேவா, பிரிச்சுட்டு வர இவனா பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் எனக்கு எங்கே வேலை இல்லை, நாளைக்கு வரேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து கிளம்பிடுவாங்க. இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு போச்சா, எனக்கு இந்த வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும். அந்த இலை வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துடும். நம்ம ஹீரோவும் என்ன பண்ணோன்னா அவன் கண்ணை திறந்து பார்ப்பான். ஓகேவா, ஹீரோ வந்து பொறுமையாக அவன் கண்ணை திறப்பான். கண்ணை திறந்து இந்த மாதிரி வந்து அந்த இலை வரத்தை பார்ப்பான். அந்த இலை வரத்தை பார்க்க சொல்லும். அந்த இலையை டச் பண்ணலாம்னு சொல்லிட்டு டச் பண்ணுவான். அந்த இலை வந்து அப்பயும் பறந்துடும், டச் பண்ணிவிட்டு வேற எங்கேயோ பறந்து போகும். ஓகேவா, திருப்புனு கிட்ட வந்துட்டு திருப்புனு டச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். கிட்ட வந்து லைட்டாக தொடலான்னு போக சொல்லும், அப்பயும் பறந்துடும். ஓகேவா, பறந்துட்டு ஒரு சிட்டி, அதாவது சிட்டி உள்ள போகும். எங்கேயோ சம்திங் ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வாத்தியார் இருக்காருல்ல அவருக்கு கையில் தான் போய் உட்காரும். இன்னும் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஹீரோ அந்த வாத்தியாரோட ஸ்டூடெண்ட்டும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீ ட்ரைனிங் இடத்துல போதும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பான். இவனோட ஃபியூச்சரில் உதவும், அது இல்லாமல் வேறு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். இது மாதிரி திரும்ப ஜாயின் பண்ணி இது ஆகுதுன்னு சொல்லும். ஓகே தலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த சீன்லேயே வந்து ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு வாரியர் மாரி இல்லை ஒரு அசசின். ஓகேவா, அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கு. அந்த பொண்ணை வந்து நம்ம வாத்தியாரும் அந்த ஸ்டூடெண்ட்டும் பார்க்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தோன்னே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கே, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லி புலம்பிட்டு இருக்க சொல்லு, தம்பி இது இப்போ தான் வந்து சில விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன், கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும். அந்த பொண்ணு நின்றுட்டு சொல்ல அந்த பொண்ணோட ஆரா வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஆரானா அதுக்கு முன்னாடி ஒரு டெம்பிள்லேருந்து ஒரு ஆரா ரிலீஸ் ஆகும். அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் பையன் வந்து பார்த்துட்டு இருப்பான். டேய் அடிச்சுட்டு கூட அந்த வாத்தியார் இப்போ சொல்கிறத பாரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ பார்த்து என்னுடைய மூவ்ஸு அவனுடைய ஃபார்மேஷன்ஸு நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்க அப்படி சொல்லிட்டு இருப்பானா. கேட்குறியாடா அப்படி கேட்க சொல்ல, கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்ப்பாங்க. அந்த பொண்ணு அவனை கொலை பண்ணுற நிலைமையிலே பார்த்துட்டு இருக்கோம். என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணேன், இந்த பாருங்க இது உங்கள் பிஸ்னஸ் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுமா. என்னப்பா போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு விடுவான். உனக்கு என்னடா ஆகணும், வாங்கி கட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ இப்போ நான் சொல்கிறதுலாம் கரெக்டாக பார்த்துக்கோ அப்படி சொல்லும். நம்ம அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ணவே ஆரம்பிச்சிடும். நம்ம டீச்சராக அந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துடுவான். அப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு பயந்துடும், ஐயோ போச்சான்னு சொன்னோன்னே நம்ம வாத்தியார் எதுவுமே பண்ண மாட்டான். அவனுடைய 6ஆவது ரிலீஸ் பண்ணுவான். அதுக்கே அந்த கத்தி கிட்டவே வராது. லைட்டாக அவன் காலாசிக்கும் அந்த பொண்ணு பறந்து போயிடுவான். இன்னும் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். அவன் பக்கத்தில் கூட போக முடியலையே, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லி இந்த எபிசோட இதோட முடிச்சிடுறாங்க.